நீங்கள் நின்று வணங்குங்கள், அதனுடைய பகலிலே நோன்பு வையுங்கள் என்பது உலக பிரபலமான நபிமொழி. முஸ்னத் அஹ்மது உள்ளிட்ட நூல்களில் இதனுடைய விரிவுரைகளை குறித்து எழுதுகிற போது சஹாபாக்களில் 1-2 பேர் அல்ல, சுமார் 8 சஹாபிகள் ஒன்று சேர்ந்து இந்த இரவு வணங்க வேண்டும் என்றும் பகலிலே நோன்பு வைக்க வேண்டும் என்றும் இந்த அறிவிப்பை செய்திருக்கிறார்கள். இது 1வது. இந்த இரவை குறித்து வந்திருக்கக்கூடிய நபிமொழிகளின் சாரத்தில் 2வது செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். ஏன் குர்ஆனிலேயும் சூரா துகான் என்ற ஒரு அத்தியாயத்தில் வருகிறது, ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். இந்த இரவில் அல்லாஹ் காரியங்களை பிரித்து கொடுக்கிறான், பிரிக்கப்படுகிறது. அல்லாஹுவுடைய இல்மில், அல்லாஹுவினுடைய அறிவில், தாய் பதிவேடு என்று சொல்லக்கூடிய லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் பதிவேட்டில் எல்லா மனிதர்களுடைய விதிகள், அவர்களுடைய பிறப்பு, இறப்பு, இரணம், மரணம், ரிஸ்க் என்று, தவணை என்று, பலா முசீபத் என்று எல்லாம் எழுதப்பட்டு விட்டது. ஆனாலும் எழுதப்பட்ட விஷயங்களை ஆண்டுக்கு ஒரு முறை அல்லாஹ் மலக்குகளிடத்திலே பிரித்து தருகிற இரவாய் இந்த இரவு இருக்கிறது என்பது இதனுடைய இரவு சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸுகளில் 2வது செய்தி. 3வது செய்தி, இந்த இரவில், இது போன்ற புனித இரவுகளில் அல்லாஹ் முன்வானத்திற்கு வந்து கேட்கிறான், ஹல்மி முஸ்தக்ஃபிரின் ஃபக்ஃபிர் லஹு. உங்களில் யாரேனும் பாவ மன்னிப்பு தேடுவோர் உண்டா? நான் மன்னிக்கிறேன். ஹல்மி முஸ்தர்ஸிகின் ஃபர்ஸுகுஹு. உங்களில் யாரேனும் ரிஸ்க் தேடுபவர்கள் உண்டா? நான் அவர்களுக்கு ரிஸ்க் அளிக்கிறேன். ஹல்மி முப்தலன் ஃபஉஆஃபிஹி. உங்களில் யாராவது பலா முசீபத்துகளால் பீடிக்கப்பட்டவர்கள் உண்டா? நான் அவர்களுக்கு ஆஃபியத்தை தருகிறேன் என்று ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் வரை, விடியும் வரை அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்பது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட இந்த இரவை குறித்து வந்திருக்கிற ஹதீஸுகளில் இது 3வது செய்தி. 4வது செய்தி, இதே இரவு சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸுகளில் அதிகமாக நீங்கள் இபாதத்து செய்கிறீர்களே என்று இந்த இரவை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இங்கிருக்கிற பனு கல்பு கோத்திரத்தார், அந்த கல்பு கோத்திரத்தாரினுடைய செம்மறி ஆடுகள் மிக அதிகமான ரோமம் கொண்டவை. கல்பு கோத்திரத்தாரின் ஆடுகளின் ரோமங்கள் அளவுக்கு மனிதன் பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹ் அனைத்தையும் மன்னிக்கிற இரவாய் இந்த இரவை வைத்திருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இந்த இரவை குறித்த ஹதீஸுகளிலே வந்திருக்கிற 4வது செய்தி. 5வது செய்தி, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு ஷஅபான் 15வது பராத் இரவிலே என் பக்கத்திலே அவர்கள் இல்லாததால் அவர்களை தேடிக்கொண்டு போன போது அவர்கள் ஜன்னத்துல் பக்கிய கபிரிஸ்தானில் மர்ஹூமானவர்களுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து கொண்டிருந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிற அந்த அறிவிப்பும் இந்த இரவு சம்பந்தப்பட்டது. எனவே தான் பல்வேறு ஊர்களில் ஜியாரத்திற்கென்று இந்த இரவிலே செல்லக்கூடிய பழக்கம் தொன்று தொட்டு இருக்கிறது. இந்த 5 செய்திகளும் இந்த இரவை குறித்து வந்திருக்கக்கூடிய ஹதீஸுகள். இந்த இரவு என்று இல்லாமல் பொதுவாகவே ஷஅபானு ஷஹ்ரி, ஷஅபான் மாதம் எனது மாதம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், முஹர்ரமை அல்லாஹுவின் மாதம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஷஅபானை மட்டும் என்னவோ ஷஅபான் எனது மாதம் என்று சொன்னார்கள். பல்வேறு கிதாபுகளில் எதனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித பராத்தை தாங்கி இருக்கிற இந்த மாசத்தை அல்லாஹுவின் மாசம் என்று சொல்லாமல், ஹஜ்ஜுடைய மாசம் என்று இல்லாமல், வேறு பல்வேறு பெயர்கள் இல்லாமல் எனது மாதம் என்று சொல்ல காரணம் என்ன என்று எழுதுகிற போது அல்லாமா ஜுர்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பவாஹிபு லதுன்னியாவுடைய விரிவுரையாளர் தங்கள் கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள், உலகமெல்லாம் நாம் எல்லா நேரத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்லுகிறோம் அல்லவா? குர்ஆனில் ஸலவாத்து சொல்லி உத்தரவு வந்திருக்கிறது அல்லவா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத்.
இந்த ரசூலின் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்ல வேண்டும் என்கிற அல்லாஹ்வின் உத்தரவு ஷஅபானிலே இந்த ஆயத்து இறங்கியது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பார்வை பார்க்கிறார்கள்? என் மீது ஸலவாத்து சொல்ல சொல்லி இறைவன் ஆயத்து இறக்கி வைத்த இந்த மாதம் என்னுடைய மாதம், என்னுடைய மாதம். இதுவெல்லாம் இந்த இரவை குறித்து வந்திருக்கக்கூடிய பல்வேறு ஹதீஸ்களினுடைய சாரம். எனவே பொதுவாக ஒரு சின்னதாய் ஒரு சிறப்பு ஏதேனும் ஒரு பொழுதிற்கு கிடைத்து விட்டால், ஒரு பகலுக்கோ ஒரு இரவுக்கோ கிடைத்து விட்டால், சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வாய்ப்பாக கருதி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்புகளை பெற்றுக்கொள்ள, கோரிக்கைகளை அடைந்து கொள்ள, பாதுகாப்புகளை பெற்றுக்கொள்ள துஆ செய்வது நம்முடைய பழக்கம் என்கிற அடிப்படையில் அல்லாஹ்வினுடைய இது போன்ற விசேஷமான சிறப்பிற்குரிய இரவுகளில் ஏதாவது சில நல்லமல்களை செய்து, சில துஆக்களை செய்து, சில தொழுகை வணக்கங்களை செய்து அல்லாஹ்விடத்திலே இந்த இரவுக்கென்று இருக்கக்கூடிய கைரு பரக்கத்துகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கே முக்கியமான நோக்கம்.